வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அதாவது ஒரு பாடல் வரி வருங்க. பாவாட ராயனோடு தாயாடுறா அவ பம்ப சிலம்பொலிக்கு ஆடி வருகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாடல் வரிகளில் வரும். நிறைய பேருக்கு தெரியாது அந்த அம்மா பாவாட ராயன்னா யார் அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் சிவனான்னு கூட கேட்டிருக்காங்க. சிவபெருமான் தான் அந்த ஊரில் பாவாட ராயனாக இருக்காரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. சிவபெருமான் கிடையாது. பாவாடராயன்றவர் அந்த அம்மாவுக்கு அங்காள பரமேஸ்வரிக்கு காவல் தெய்வம். அதே நேரத்தில் அவங்க பிள்ளை மாதிரி, அவர் பிள்ளை மாதிரி மனித ரூபம் எடுத்து ஒரு மன்னர் குடும்பத்தில், மன்னர் குடும்பமாக இருந்தால் கூட அது வந்து திருடுவாங்க பார்த்தீங்களா, கொள்ளையடிக்கிறது அந்த மாதிரியான தொழில், கல்வர் குலம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான குலத்தில் பிறந்தவர் தான் பாவாடராயன். பாவாடராயன் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் அவர் சிவனோட அருளால் தான் பிறந்தவர். ஆனாலும் அவங்க அப்பா அம்மா செய்கிற தொழில் பிடிக்காமல் கல்வர் குலத்தில் நம்ம பிறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாமல் கொள்ளாமல் வந்துடுறாரு. மலையனூரில் அம்மாவுக்கு காவலாக இருக்கார் அவர் அப்பத்துலேருந்தே. அந்த புத்தை சுத்தம் பண்ணி அம்மா கூட இருந்து அவங்களுக்கு அந்த அம்மா அவருக்கு காட்சி தந்திருக்காங்க. அந்த ஜோதி வடிவில் காட்சி தந்து எப்படின்னா ஒரு அசரீரி மாதிரி குரல் கேட்குது, மகனே நீ என்னோட பிள்ளை மாதிரி அப்படி இப்படின்னு அவங்க சொல்லும்பொழுது அந்த அம்மா அவர் கேட்டுட்டு அங்கேயே தங்கிடுறாரு. அம்மாவுக்கு காவலாக பாதுகாப்பாக நிற்கிறாரு. அம்மாவுக்கு எதுக்குங்க காவல், அம்மாவுக்கு எதுக்குங்க காவல் தெய்வம்னு. அதாவது அவளே காட்டு தீ போல் ஒரு முள்வேலியை வச்சு காட்டு தீயை நம்ம அணைக்க முடியுங்களா, இல்லை கட்டுப்படுத்த முடியுங்களா, எல்லாத்தையும் எரிச்சிட்டு போயிடுவா. அந்த மாதிரியான அங்காள பரமேஸ்வரிக்கு எதுக்கு காவல் தெய்வம் அப்படின்னா, அவர் பிள்ளையாக அங்கே இருந்து அம்மாவை வணங்கி அவர் காவல் தெய்வமாக இருக்கார். இப்போ வரையில் மடியில் தூக்கி வச்சு, சின்ன குழந்தையில மடியில் தூக்கி வச்சு நிறைய படங்கள் பார்த்துருக்கலாம். முருகப்பெருமான் விநாயகர் பெருமானை கூட தூக்கி வச்சாங்களா தெரியாது. ஆனால் பாவாடராயனை மடியில் அம்மா தூக்கி வச்ச மாதிரியான ஃபோட்டோக்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாங்க. அவர் பிள்ளை, அம்மாவுக்கு பிள்ளை மாதிரி.